தெளிவுபடுத்திடுங்க. தங்கச்சி, நீ என்ன வேலை செய்கிறான்னு எங்களுக்கு தெரியுது. நீ உனக்கு ஆள் சேர்த்துக்கிட்டு உனக்கு ஒரு கூட்டத்தை மீனவ கிராமங்களில் போய் இது அதுன்னு இந்த வேலையெல்லாம் செய்யாத. தமிழ்நாடு டைம்ஸ் 24x7. தமிழ்நாடு டைம்ஸ் 24x7. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி. தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார் காளியம்மாள். நாம் தமிழர் கட்சியின் பிரச்சார பீரங்கியாகவும் மகளிர் பாசறையின் தலைவியாகவும் மக்கள் மத்தியில் பிரபலமான காளியம்மாள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போவதாக தகவல்கள் கசிந்துள்ளன. நாகப்பட்டினத்தை சேர்ந்த காளியம்மாள் சமூக ஆர்வலராக பணிகள் செய்து வந்த நிலையில் நாம் தமிழர் சீமான் கட்சியில் அவர் இணைந்தார். அவரது துணிவு மிக்க பேச்சாற்றல் மக்களை கவர்ந்த நிலையில் கட்சியில் அவருக்கு முக்கிய பொறுப்பு தரப்பட்டது. அது மட்டுமல்லாமல் மக்களவை தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தல்களிலும் அவருக்கு போட்டியிட வாய்ப்புகள் தரப்பட்டன. நாம் தமிழர் கட்சியில் சீமானுக்கு அடுத்தபடியாக முக்கிய தலைவராக பவனி வந்தவர் காளியம்மாள். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக சீமான் பேசிய ஆடியோ ஒன்று காளியம்மாளை கோபமடைய செய்து பதவி விலக போவதாக பேசப்பட்டது. தெளிவுபடுத்திடுங்க. தங்கச்சி, நீ என்ன வேலை செய்கிறான்னு எங்களுக்கு தெரியுது. நீ உனக்கு ஆள் சேர்த்துக்கிட்டு உனக்கு ஒரு கூட்டத்தை மீனவ கிராமங்களில் போய் இது அதுன்னு இந்த வேலையெல்லாம் செய்யாத. நீ என்ன செய்கிறாயின்னு கவனிக்கிறது எங்களுக்கு வேலையை கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கட்சி எப்படி நாங்கள் வளர்க்குறது? நீ அங்கே போய் இங்கே போய் அங்கே கூட்டு தனியாக கலந்தாய் விடுறது, பெண்கள் எல்லாம் தனியாக கலந்தாய் விடுறது. நாகப்பட்டினத்தில் ஒரு விடுதியில் நீ எல்லா பெண்களையும் கூப்பிட்டு பார்ட்டி கொடுத்துருக்க, செல்ஃபோன் கொடுத்துருக்க, ஆளுக்கு 2000 காசு கொடுத்துருக்க. இதெல்லாம் என்னது? தலைமைக்கும் கட்சிக்கும் விசுவாசம். இது குறித்து காளியம்மாள் கூறும் பொழுது அண்ணன் அப்படி பேசியிருக்க மாட்டார் என்று எளிதாக முடித்துக் கொண்டார். இந்த நிலையில் அடுத்த மாதம் தூத்துக்குடியில் நடைபெறும் விழா ஒன்றிற்கான அழைப்பிதழில் காளியம்மாளின் பெயர் சமூக ஆர்வலர் என்று மட்டுமே குறிப்பிடப்பட்டிருந்தது. ஏற்கனவே நாம் தமிழர் சீமான் தன்னிச்சையாக முடிவெடுக்கிறார், சாதி பாகுபாடு பார்க்கிறார், பெரியாரை பற்றி தவறாக பேசுகிறார் என்றெல்லாம் குற்றச்சாட்டுகளை சுமத்தி சுமார் 2000 கட்சி நிர்வாகிகள் பதவி விலகி இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் காளியம்மாளும் தற்பொழுது நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகுவதற்கான முடிவுகளை எடுத்திருப்பதாக தெரிகிறது. இது தொடர்பாக நாம் தமிழர் சீமானிடம் நிருபர்கள் கேட்டபொழுது, இந்த கட்சியில் யார் வேண்டுமானாலும் வரலாம் போகலாம், யாரையும் நாங்கள் தடுத்து நிறுத்த போவதில்லை, என் பக்கத்தில் நிற்பவர் கூட கட்சியை விட்டு போகலாம், காளியம்மாளை நாங்கள் தான் வளர்த்து ஆளாக்கினோம், கட்சிக்கு வந்தால் வருக நன்றி என்போம், கட்சியை விட்டு போனால் போங்க மீண்டும் நன்றி என்போம் என்று குறிப்பிட்டுள்ளார். சீமானின் இந்த பேச்சு காளியம்மாளை மேலும் கோபமடைய செய்துள்ளது. கடந்த சில மாதங்களாகவே தனிப்பட்ட முறையில் சீமானும் காளியம்மாளும் ஒருவருக்கொருவர் மோதி வந்துள்ளனர். இதற்கிடையே நடிகை விஜயலட்சுமி விவகாரம் தொடர்பாக பல்வேறு புதிய சர்ச்சைகள் எழுந்துள்ளன. விஜயலட்சுமி 7 முறை கர்ப்பம் அடைந்து கருக்கலைப்பு செய்ததாகவும் இதற்கு காரணம் சீமான் என்றும் பரபரப்பு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் தற்பொழுது காளியம்மாளும் கட்சியை விட்டு விலகுகிறார். இதற்கிடையே நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகத்துடன் ஏற்கனவே காளியம்மாள் பேசி வந்துள்ளது தெரிய வந்திருக்கிறது. இதனை தொடர்ந்து விரைவிலேயே அவர் தமிழக வெற்றி கழகத்தில் சேரலாம் என்றும் அவருக்கு மகளிர் அணியில் முக்கிய பொறுப்பு தரலாம் என்றும் புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏற்கனவே ஏராளமான நிர்வாகிகள் விலகிய நிலையில் தற்பொழுது காளியம்மாளும் இடத்தை காலி செய்வதால் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய பலவீனத்தை சந்தித்துள்ளது. எனவே வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை நாம் தமிழர் கட்சி சந்திப்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். தமிழ்நாடு டைம்ஸ் 24x7. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி.